Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. NICL அசிஸ்டன்ட் அண்ட் IDBI எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து LPT ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் நம்மளால் படித்து உங்களுக்கு ஏதாச்சும் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு இனி டிப்ஸ் கொடுத்துருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கிளியராக இருக்குன்ட்டு. அண்ட் LPTயை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கிளியராக ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் இந்த எக்ஸாம் அப்படின்னா, இந்த NICL எக்ஸாம்லாம் இந்த ஸ்டேஜ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறது நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அடுத்து வரக்கூடிய SBI கிளர்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ காம்படிஷன் ஸ்லைட்லி குறைஞ்சிக்கிட்டே வருது. IBPS PO கிளர்க்கு வெளியே போயிடுவாங்க. அவங்க ஜாப் போயிட்டால் வந்து எழுத மாட்டாங்க 75%. ஆல்ரெடி RRB PO கிளர்க்கு இந்த எக்ஸாம் காம்படிட் பண்ணவங்களாம் அங்கே இப்போ இனி வரக்கூடிய எக்ஸாமில் காம்படிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோ காம்படிஷன் குறைஞ்சிருக்கிறதுனால உங்களால் SBI கிளர்க் ஈஸியாக அடிக்க முடியும். இந்த NICL எக்ஸாமில் போய் எழுதிட்டு வந்துங்க. IDBI பொறுத்த வரையும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்திருப்பீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு வரும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த ஜாபுக்கு நீங்கள் சேரணுமா வேணாமான்றதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ஆனால் ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணுன்றவங்க போய் ஜாயின் பண்ணுங்கள், தப்பில்லை. ஜாயின் பண்ணிகிட்டே படிங்க. இல்லை சார் நான் வெயிட் பண்ணி பொறுமையாக பப்ளிக் செக்டர் பேங்க்கே போகிறன்றவங்க பொறுமையாக போங்க. LPTயை பொறுத்த வரையும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். சும்மா சம்டைம்ஸ் அந்த ஸ்கூலில் நம்ம தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இல்லைனா 3 பாட்டாக பிரிச்சிருவாங்க: ரீடிங், ஸ்பீக்கிங் அண்டு லிசனிங். நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க பேசுறது நமக்கு புரியுதான்னு பார்ப்பாங்க. ஒரு பேப்பரில் கொடுத்துட்டு அன்றைக்கி காலையில் வந்து தினத்தந்தியோ தினமலரோ ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு உங்களை படிக்க சொல்லுவாங்க. அண்டு ஸ்பீக்கிங், பேசுறது, ஒரு ஒரு வாக், 1 on 1 வாக் மாதிரி, டாக், வாக்கில் டாக். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும். அதுலேயும் 33% என்னமோ தான். 100க்கு 33% எடுத்தாலே போதும். நீங்களாம் 70, 80 சாதாரணமாக எடுத்துருவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. LPTங்கிறது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. வேணால் அதர் ஸ்டேட் ஆஸ்பிரண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். LPTயெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை. கிளியர் பண்ணியிருந்தீங்களா நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. TN பேங்கர்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி நிறைய கொடுத்தோம். எக்ஸாம் அனலைசிஸ், ப்ரிலிம்ஸ் இவ்வளோ கட் ஆஃப் வரும், நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எனி ஹெல்ப் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோக்கு லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.